அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா முழு சந்திர கிரகணம் நிகழுதுங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது 2025வது ஆங்கில வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் கிரகணங்கள் 2லிருந்து 4 கிரகணங்கள் நிகழும். அந்த வகையில் தற்போது நடப்பாண்டான 2025வது வருடத்தில் 4 கிரகணங்கள் நிகழுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சந்திர கிரகணங்களும் 2 சூரிய கிரகணங்களும் நிகழப்போகிறது. இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. கிரகண நேரத்தில், அதிலும் சந்திர கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் வெளிநாட்டில் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அமெரிக்கா, அட்லாண்டிக், ஆப்பிரிக்கா, அப்புறம் அண்டார்டிகா அப்படின்ற பகுதிகளெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பகல் பொழுதில் இந்த கிரகணம் நிகழுதுங்க. அந்த மற்ற நாடுகளில் பார்க்கும் பொழுது இரவு நேரங்களில் இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால அந்த இடங்களில் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் சிகப்பு நிறத்தில் இரத்த நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகணமாக தென்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகணத்தினுடைய தற்போது ஒரு வீடியோ, வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ காட்சியோடு இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான பரபரப்பான ஒரு தகவலை நாம் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே கிரகண நேரம் அப்படிங்கிறது மத ரீதியாக ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகணம், அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகண நேரத்தில் நாம் சில விஷயங்களை அறவே தவிர்ப்போம், முக்கியமான சில விஷயங்களை நாம் மேற்கொள்வோம். அதே மாதிரி கிரகண நேரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் அப்படிங்கிறது நிலவு பார்க்கும் பொழுது ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் நிகழக்கூடிய நிலவு இரத்த சிவப்பில் காட்சியளிக்கக்கூடிய வகையில் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் தற்போது நம்மளால் பார்க்க முடியாது, அதாவது இந்திய மக்களால் பார்க்க முடியாது அப்படின்னாலும் வெளிநாட்டு வாசிகளால் அதை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இரவு பொழுதில் தான் அது நடைபெறும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்க மக்களால் இதை இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். தற்போது இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் கிரகணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு. தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது வெளிநாட்டில் கிரகணத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தாங்க. தற்போது இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் பாதி அளவில் மறைக்கப்பட்டிருக்கு. முக்கால்வாசி நிலவு வெளிப்படையாக தெரிந்து கொண்டு தாங்க இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் 9:27 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:27 மணி வரைக்கும் இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படுதுங்க. இந்த கிரகணம் பகல் பொழுதில் நடைபெறுது அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்திற்கு சூதக காலம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இதனுடைய சூதக காலம் அப்படின்னு வரும்போது கிரகண நேரத்திலிருந்து 9 மணி நேரத்திற்கு முன்பாக சூதக காலம் ஆரம்பிக்கும். இருந்தாலும் இது இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இந்தியாவில் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறதுனால சூதக காலமும் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதில் நடைபெறதுனால ஜோதிட ரீதியாக ஒரு சில ராசிகளுக்கு சில தாக்கங்கள் உருவாகலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது மத நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கோவில்கள் நடை சாத்தப்பட்டிருக்கும், கருவறை மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறையும் இருக்குது.
அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் பார்க்கும் பொழுது குறிப்பாக நாம் என்ன விஷயங்கள்லாம் அறவே தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகண நேரத்தில் வந்து நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி கடுமையான வேலைகளை வந்து செய்யக்கூடாது, கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அதுன்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தியானம் செய்கிறது அப்படிங்கிறது சால சிறந்தது. இந்த கிரகண நேரத்தில் வந்து உணவு சமைக்கக்கூடாது, சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இறைச்சி போன்ற உணவுகளை வந்து இந்த கிரகண நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிரகணங்களை வந்து நாம் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிரகண நேரத்தில் நாம் தவிர்க்கணும். அதிலும் பார்த்தோன்னா கோபப்படக்கூடாது. இந்த நேரத்தில் பதட்டம், பயம், குழப்பம் போன்ற உணர்வுகள் வந்து அதிகமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் தென்படும். அப்படிங்கிறதுனால இந்த உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த தியானங்கள் மேற்கொள்வது சால சிறந்தது. அப்படி இல்லைன்னா இறை நாமங்களை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கிரகண நேரத்தன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிரகண நேரத்தில் வந்து மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இறை நாமங்களை நாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். இஷ்ட தெய்வங்கள் இல்லை குல தெய்வங்கள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களினுடைய பெயர்களையோ அல்லது அதற்குரிய நாமங்களையோ இல்லாட்டினா மந்திரங்களையோ நாம் உச்சரிக்கிறது, மனதிற்குள்ளேயே சொல்லிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உணவுகளில் வந்து உட்கொள்வதற்கு முன்பாக சமைச்ச உணவில் பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பை புல் போட்டு வச்சோம் அப்படின்னா கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் உணவை வந்து சாராது. இந்த நேரத்தில் வந்து நாம் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். கோபப்படக்கூடாது. அமங்கலமான சொற்களோ அல்லது கெட்ட வார்த்தைகளையோ இந்த நேரத்தில் வந்து உச்சரிக்கிறத நாம் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் தென்படும். அதாவது ராகுவினுடைய தாக்கம் இந்த காலத்தில் அதிக அளவில் தென்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து அதிக அளவில் நம்மளையும் மீறி வந்து வெளிப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தியானம் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை கிரகணத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய கருவிகளை பயன்படுத்தி கிரகணத்தை வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கிரகணத்தினுடைய அந்த கதிர்வீச்சு கண் பார்வையை மங்க செய்யலாம். இல்லை வேறு ஏதேனும் பாதிப்புகளை வந்து உடல் அளவில் அது ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கிரகணத்தை, அதாவது சந்திரனை வந்து வெறும் கண்களால் பார்க்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதற்குரிய கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் பார்ப்பது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கிரகணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த கிரகணம் வந்து கன்னி ராசிலையும் உத்திர நட்சத்திரத்திலையும் நடைபெறுதுங்க. அதே மாதிரி இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து மனிதர்களை பாதிக்காது அப்படின்னாலும் கூட உணர்வுகள் பூர்வமாக வந்து சில குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து மனதை சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தென்படாது அப்படின்னாலும் வெளிநாட்டில் இந்த கிரகணத்தை வந்து முழு கிரகணமாக கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா பகல் பொழுதில் நடைபெறது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் தென்படாது. இரவு நேரங்களில் வெளிநாட்டில் தெரியுது அப்படிங்கிறதுனால அவர்களால் இந்த கிரகணத்தை முழு கிரகணமாக பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வெறும் கண்களால் பார்க்கிறத வந்து அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திர கிரகணம் இந்த மாதம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா ஹோலி நாளில் நிகழுதுங்க. மார்ச் 14 அன்று வானத்தில் ஒரு சிவப்பு நிலவு காணப்படுது. இது ரத்த நிலவு அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரகணம் வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணமாக இருக்குது. இதற்கு முன்பு இந்த கிரகணம் 2022 ஆண்டில் நடந்திருக்கு. அப்போது வானத்தில் சிவப்பு நிறத்தில் சந்திரனினுடைய தனித்துவமான காட்சி தென்பட்டிருக்கு. முழு நிலவு, பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய வானியல் நிகழ்வின் காரணமாக இந்த கிரகணம் நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியின் நிழலுக்குள்ள நகர்கிறது. இது இரத்த நிலவு அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது
இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரகணமாக பார்க்கப்படுது. இரண்டாவது கிரகணம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 11, 12 ஆகிய தேதிகளில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.